உங்களிடம் ஒரு கேள்வி. சிவசிவா என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபடுபவர்களும் முருகனை வழிபடுகிறார்கள். கோவிந்தா என்று சொல்லக்கூடிய திருமால் பக்தர்களும் முருகனை வழிபடுகிறார்கள். ஆனால் இன்னும் சில பேர் சிவனை சொன்ன இந்த திருவாயால் திருமாலை சொல்ல மாட்டேன், திருமாலை சொன்ன திருவாயால் இந்த சிவனை சொல்ல மாட்டேன் என்று இன்னும் எண்ணற்ற பேர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நம் முருகப்பெருமானை 2 பேரும் வழிபடுகிறார்களே, அதற்கு என்ன காரணம்? முருகன் அப்படி என்ன செய்தார் என்று நாம் யோசிக்கும் போது அதற்கான தீர்வை முருகப்பெருமான் 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர் சுவாமிகள் மூலமாக சொல்லியுள்ளார். என்ன சொல்லியுள்ளார் என்று உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய திருப்புகளில் அருணகிரிநாதர் சிவனையும் போற்றி புகழ்ந்துள்ளார், திருமாலையும் போற்றி புகழ்ந்துள்ளார். அதற்கு காரணம் நம் அப்பன் முருகப்பெருமான். சைவம் வைணவம் இருந்தாலும் 2 பேருக்கும் இடையில் நான் கௌமாரம் என்ற ஒன்று சமயத்தில் நான் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் 2 பக்தர்களுக்கும் உணர்த்தினான். அதன் காரணமாகவே சிவனை வழிபடும் பக்தர்களும் பெருமாளை வழிபடும் பக்தர்களும் முருகனை இன்று அரகோரா என்று சொல்லி வழிபடுகிறார்கள். அதுவே காரணம். அப்படி என்ன சொன்னார் முருகப்பெருமான் திருப்புகளில் 2 பேரை பற்றி என்பதை அடுத்த பதிவில் காண்போம். மிகவும் முக்கியமான பதிவு. இந்த பேச்சை ஃபாலோ செய்து கொண்டு சிவசிவா கோவிந்தா என்பவர்கள் ஏன் அரகோரா என்று சொல்கிறார்கள் என்று நாம் உணர வேண்டும். அதை அடுத்த பதிவில் காண்போம், கண்டிப்பாக காண்போம். பேச்சை ஃபாலோ செய்து அந்த பதிவுக்காக காத்து கொண்டிருங்கள். முருகாச்சரணம்.